ஒடியா 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 கைத்துட்டு மைக்கு கொடு. உண்மையிலேயே சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அண்ணா இல்லைன்னா அங்க டீமே இல்ல. டீம்னா அண்ணா டீம். இப்ப இந்த 6 மட்டும் அடிக்கலாம் வச்சுங்களேன், நாங்க தோத்துட்டு வீட்டுக்கு போயிருப்போம். அந்த மாதிரி அடி அண்ணன் பயலுகடா. யோ ஈஸியான பாலியா, இத போய் விடுற பேஸ்டியா நீ. போன பால் தான் 6 அடிச்சேன். போன பால் யாரா அவரை டீம்ல இழுத்ததே? அவரே வந்துட்டாருண்ணா. ஏன் இவர் எல்லாம் டீம்ல ஆளே இல்லையா? எதுக்குடா அவரை கூப்பிடுறீங்க? வயசாயிட்டா போய் உட்கார வேண்டியதானே அவரு. நீங்களே பேட்டிங் ஆளுங்கடா. வெள்ளாட தெரியாம வந்துடுறது என்னத்த சொல்ல. ஒடியா வேமா ஒடியா கைத்துட்டு மைக் கொடு. உண்மையிலேயே சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அண்ணன் இல்லைன்னா டீமே இல்ல. பவுலிங்னா அண்ணன்னா பவுலிங்ல அண்ணன் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்ப இந்த விக்கெட் மட்டும் எடுக்கலாம் வச்சுங்களேன், எங்க டீம் கதை முடிஞ்சு. உண்மையா சொல்றேன், அண்ணன் பயிலுக அடங்கோப்பமான கிழிச்சு வந்து இன்னைக்கு பவுலிங் போட தெரியாதா? பவுலிங் போட தெரியாம பால தொடுறா. என்னடா அண்ணன் சொன்னீங்க, இப்ப வாடா போடான்னு சொல்றீங்க? அப்படிதான் பேசுவேன். இனிமே பால தொட்ட நீ செத்த. போட்டாச்சு மைக் கொடு. உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அண்ணா இல்லைன்னா டீமே இல்ல. இப்ப இந்த கேட்ச் மட்டும் பிடிக்கலாம் வச்சுங்க, நாங்க தோத்துருப்போம். கேட்ச்னு வந்துட்டு அண்ணன் ஸ்பைடர்மேன் மாதிரி சும்மா தாவி பிடிப்பாப்புல. அண்ணன் பயலுகடா. அடங்க ஒப்பம் போடலாம் மறுபடியுமா? போங்கடா டேய். ஐயோ அவசரப்பட்டு வாய விட்டோம். டார்கெட் வர 250. ஏண்டா ஊருக்குள்ள இருக்கிறது 4 சந்து தான். எங்கடா போயிருப்பான்? தெரியல எங்க போனானே. சரி நீ அங்க போய் பாரு, அங்க பாக்க. மஞ்சள் கலர் ஏதோ தெரியுதே. தெரியாது. கிடைச்சனா இல்லையா? நோ எங்க போனானே தெரியல. நானும் அவனை தானே தேடிட்டு இருக்கான். அங்கிட்டு போய் பாருடா. இல்ல அங்க போய் பாக்குறான். அடுத்த ஒரு 3 நாளைக்கு ஒன்னும் கண்ணிலே போடக்கூடாது. பேசாம குண்டு போட்டாலும் பரவாயில்ல, துபாய்க்கே போயிடுமா? அக்கா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. வண்டியில காத்து இல்லக்கா, இறங்கிக்கோக்கா. தம்பி நான் பேய்ப்பா. அக்கா நான் ஒரு தடவை தான் மரியாதையா சொல்லுவேன், அதுக்கப்புறம் அடிச்சு மூஞ்ச கீச்சேஞ்சிரும் சொல்லிட்டேன். தம்பி கோபப்படாதப்பா, நான் இறங்கி போயிடுறேன். பேய்க்குன்னு ஒரு மட்டும் மரியாதை இல்ல இருக்கடா. நான் மூஞ்ச கொட்டூரமா வைக்கிறேன். வரான் பயந்து ஓட போறான். வாடா சீக்கிரம் வாடா. என்ன கண்டுக்காம போயிட்டான்? வரான் திரும்ப வரட்டும் இன்னைக்கு. அடி வா. அக்கா பாண்டிச்சேரி எந்த பக்கம் போனோம்? ஓ இந்த பக்கம் போகணுமா? தேங்க்ஸ்க்கா. அப்பாடி இவனாச்சும் பயந்தானே. ஸ்கூட்டி எடுத்து ஓடிட வேண்டியதான். ஏய் நிப்பாட்டு. ஹெல்மெட் எங்க? நீ அனபெல்லோ இல்ல காலிங் பெல்லோ லைசென்ஸ் எடுத்து வந்தியா? நான் செத்து ஆவியா வந்திய லைசென்ஸ் எடுத்து வந்தியா? இல்ல இறங்கு. நீ பேயோ இல்ல நாத்த முச்ச நாயோ? இங்க பாருடா. ஆமாண்டா சுருட்டா உன் பேரை எழுதிட்டேன். என்னடி கொஸ்டின் கேட்டதுக்கெல்லாம் பேர் எழுதுற? ஓவர் டாக்கிங். என்னடா அவ போட்டி? மச்சான் என்னடா ஓட்டி? என்ன ஓட்டி? ஹாச் ஓட்டி. என்ன தும்முனதுக்கெல்லாம் பேர் எழுதுற? ஓட்டி. இவன் விட்டாண்டி. ஓட்டி. சிப்பே என்ன மூச்சு விடுறதுலாம் பேர் எழுதுற? நான் சாப்பிட்டு பேசிக்கிறேன். சாரு வரட்ட இரு. போறப்ப பானிபூரி சாப்பிடலாம். ராஜ்குமார் அமைதியாரு, பேசாத. சரிடி. என்ன ராஜ்குமார் பேரை மட்டும் எழுத மாட்டற? பேசாதன்னு சொல்ற? அவனுக்கு வார்னிங் கொடுத்தேன். அப்ப எனக்கு வார்னிங் கொடுக்க வேண்டியதானே? உனக்குலாம் கொடுக்க முடியாது. ஓ லவ்ஸா? மச்சான் நான் லவ் பண்ணுவேனாடா? நீ பண்ணுவடா. மாடி பேசுறோம் பேர்லாம் எழுதுனியா? சார் யாருன்னு சொல்லு, தோலை உரிச்சு போறேன். உரிக்க நாங்க வளபலமா? எந்த நாய் அது? நீ சொல்லுமா. ஐயோ பாக்குறாளே, போட்டு குத்துறாளோ. சார் யாரும் பேசல சார், எல்லாம் அமைதியா தான் இருந்தாங்க. சூப்பர் மேம், போய் பிளேஸ்ல உட்காரு. ஓகே சார். பறவை ஒன்று நதி கண்ணாடி தங்கப்புல அம்மா வீட்டு சாயங்காலம் வந்துருவண்ணா. அது வரையும் ஸ்கூல்ல சமத்து வழியா உட்காந்துருப்பியா? சரிம்மா. பையன் பேர் என்ன மேடம்? சொட்டமுத்து சார். ஓ சொட்டமுத்தா? என்ன சிரிப்பு உங்களுக்கு? உங்களுக்கே சொட்டை ஏறி போய் கிடக்கு. சார் அப்பலாம் சொல்லக்கூடாது, பயப்படு. அம்மா போயிட்டு வர வரையும் அமைதியா உட்காந்துருக்கணும். A few minutes later.
மேடம் உங்க பையனை ஸ்கூல்ல வந்து கூட்டிட்டு போங்க வாங்க. சார் ஸ்கூல்ல விட்டு 1 மணி நேரம் ஆகுது, அதுக்குள்ள என்ன கூட்டு போக சொல்றீங்க? நீங்க வாங்க மேடம். ஏன் எதனா சம்பவம் பண்ணிட்டானா? நீங்க வாங்க ஃபர்ஸ்ட். சரி வர வைங்க. ஐயோ யாரா குழந்தை மாதிரியா இல்லடா, அவதார் குட்டி மாதிரியா இருக்காடா, போடா. இந்த சொட்ட புத்து யாரு தெரியாதா உங்களுக்கு? சட்டமுத்து பயலுகிறா மாத்தா. டேய் சுருட்டைக்கு விளையாட தெரியுமாடா? வெள்ளாட தெரியுமாவா? பார்த்தல அவனை பேட்டை தட்டி தட்டி அளவு எடுத்துட்டு இருக்கான்டா. அங்க பாரு பிச்சை இப்ப அவன் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். எந்த பால் எங்க குத்துன்னு கரெக்டா சொல்லுவான். இப்ப யார கூப்பிடுறான் அவன்? பாலை செக் பண்ணுவான் பாரு. வெயிட்லாம் செக் பண்ணிட்டானா? இனிமே எந்த பால் போட்டாலும் அடிதான். இப்ப மிடில் ஆர்டர் எடுத்துட்டு ஒரு ஸ்டைலா நிப்பான் பாரு. இதெல்லாம் ஒரு ஸ்டைலாடா? ல அதான்டா ஸ்டைலு. எத்தனை பாலை கிழிச்சிருக்கான் தெரியுமா? இப்போ ஒரு ஷாட் ஆடுவான் பாரு, பாலெல்லாம் பறக்கும். என்ன பால் பறக்குன்னு பார்த்தா ஸ்டிக்கு பறக்குது. A few minutes later. ஏய் சுருட்ட பேட்டர் கிடையாது, பவுலரு. அப்படியா? ஆமாண்டா, அங்க பாரு 5 ஸ்டெப் எடுக்கிறானா? 2 விரல்ல தான் பாலை பிடிப்பான். அந்த மாதிரி ஸ்பீட்ல போடுவான் தெரியுமா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, ராக்கெட்டோட அவன் ஸ்பீட் அதிகம். அவன் பவுலிங் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும்டா. இது ஒரு ஸ்டைலாடா? நான் தான் வேற மாதிரி இருக்கும்ல. பாரு இப்ப என்ன ஸ்பீட மட்டும் பாரு. அவன் மஞ்ச பால்ல தான்டா வேம போடுவான். செவ்பால்லாம் அவனுக்கு செட்டே ஆகாது. நான் அப்பயே சொன்னல, பிளேயர் அவன். தோனி தான் சுருட்டைக்கு கோச்சே. எதே தோனி கோச்சா? பாக்காத பாக்காத நீ பாடாத பாடாத. ஏஞ்சி பத்தின பெஞ்சில உட்கார்றா. ஐயோ பெஞ்சில உட்காரணுமா? என்ன பண்றது? ஏ மச்சான் விட்டு குடுறா. சேஃப் லேண்டிங். ஓகே ஸ்டூடெண்ட் அமைதியா இருங்க, டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏட்ரா விட்ட. மலையாள மாப்பிள்ள ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். A few minutes later. சார் அடிஷனல். அடிஷனல் பேப்பரா? கலக்கடா பழம் கலக்கு. சார் இன்னொரு அடிஷனல். இன்னொரு அடிஷனலா? பழம் கலக்க கலக்க. சார் அடிஷனல் பென். அடிஷனல் பெண்ணா? பழம் கலக்க கலக்க தலுக்கு புழுக்குன்னு கலக்க. சார் அடிஷனல் கொஸ்டின் பேப்பர். ஒப்பனை போட்டு குப்புற அடிக்கா. ஏண்டா கலக்குங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அடிஷனல் கொஸ்டின் பேப்பர் வரையும் கலக்குறியா நீ? திறமைக்கு தேங்காய் பால்டா. இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் பேண்ட் போட்டா நல்லா இருக்கும்? கருப்பு தான் கரெக்டா இருக்கும். ஒயிட் ஷர்ட்டுக்கு என்ன கலர் பேண்ட் போட்டா கரெக்டா இருக்கும்? கருப்பு தான் கரெக்டா இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கும் கருப்பு தான் கரெக்டா இருக்கும். நிறுத்துறா, சும்மா எப்ப பாரு கருப்பு கருப்புன்னு. பாரத்துல 7 நாள் என்ன யூஸ் பண்ற, துவைக்க கூட மாட்ற. மனுஷன ராணிலா என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? என் செல்லம் நீ தான்டா எல்லாத்துக்கும் கரெக்டா இருப்ப. டே ப்ளீஸ்லா, கெஞ்சி கேக்குறா, இதோட என்ன விட்டுடுறா. நீ கெஞ்சிறத பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. அப்பாடி தெரிஞ்சுட்டான்டா அவன். சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போட்டுக்கிறேன். இவன் இன்னும் திருந்தல மாமா. டே இன்னைக்கு என்ன போட்டுனா கண்டிப்பா நினைச்சு பண்ணி விட்டுருந்தா. சீபே ஏ சிச்சி ஏ சிச்சி. நீ எப்ப புள்ள சொல்ல போற? ஐயோ பேண்ட் கிழிச்சிட்டே. டேய் கருப்பா வேலைய கட்டல நீ. நான் தான் சொன்னானே கருப்பா குசும்புக்காரன். நானும் உங்கள்ட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும், இப்ப சொல்லிடுறேன்.
கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா இடிஞ்சு புட்ட நாரா. கிரியேட்டிவிட்டி தான். எப்பா பால் கறப்பா. இது என்னது இதுவும்? பொங்கலுக்கு இவ்வளவு காமிடாதா? இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணு. இது தேங்காய். இது தேங்காய். இது பத்தி. சொல்லு. பத்தி. இது வெத்த. இது கொட்டமாக்கா. இது வாழைப்பழம். வாழைப்பழமா? இது பூ. இது இது பூவு. சூடம். இது வந்து இலை. இது இலையில தாம்பானம். இந்த கிரியேட்டிவிட்டிக்கே முடிச்சிட்டா. அடுத்தபடியா நம்ம வீடு லிஸ்ட் போன வருஷம் லிஸ்ட்ல கிடையாது. ஓட்டாலே ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் எங்க வீட்டுல மாடு. மாடை கண்டுபிடிக்கிறா. உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க. என் லவ் ஸ்டோரியா? இல்ல உங்க அப்பாவோடது. நான் ஸ்கூல் படிக்கும் போது அவளை போஸ்ட்லாம் பண்ணலங்க. ஆனா 2 பேரும் தற்செயலா ஒரே காலேஜ் சேர்ந்தோம். அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அவ ரோட்ல நடந்து போவா. நான் அவளை பார்த்து இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாமா? சரி நாளைக்கு பண்ணிப்போம். அப்போ காலேஜ் நம்பர் ப்ரப்போஸ் பண்ணலையா? இல்லங்க ப்ரப்போஸ்லாம் பண்ணலங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் மேரேஜுங்க. மேரேஜ் ஆயிட்டா உங்களுக்கு என்னங்க சொல்றீங்க? கங்க்ராச்சுலேஷன். மேரேஜ் கெட்டப்ல சாரி கட்டி அவ்வளோ அழகா இருந்தா. மேரேஜ் அவளுக்கும் இன்னொரு பையனுக்கு நடந்துச்சு. நான் பார்த்துட்டே இருந்தேன். எப்படிங்க லவ் ஸ்டோரி? ஓ லவ் ஸ்டோரிக்கெல்லாம் குசு தான் விடணும். உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க. என் லவ் ஸ்டோரியா? இல்ல உங்க அப்பாவோடது. நான் ஸ்கூல் படிக்கும் போது அவளை ப்ரப்போஸ்லாம் பண்ணலங்க. ஆனா 2 பேரும் தற்செயலா ஒரே காலேஜ் சேர்ந்தோம். அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அவ ரோட்ல நடந்து போவா. நான் அவளை பார்த்துட்டு இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாமா? சரி நாளைக்கு பண்ணிப்போம். அப்போ காலேஜ் நம்பர் ப்ரப்போஸ் பண்ணலையா? இல்லங்க ப்ரப்போஸ்லாம் பண்ணலங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் மேரேஜுங்க. மேரேஜ் ஆயிட்டா உங்களுக்கு என்னங்க சொல்றீங்க? கங்க்ராச்சுலேஷன். மேரேஜ் கெட்டப்ல சாரி கட்டி அவ்வளோ அழகா இருந்தா. மேரேஜ் அவளுக்கும் இன்னொரு பையனுக்கு நடந்துச்சு. நான் பார்த்துட்டே இருந்தேன். எப்படிங்க லவ் ஸ்டோரி? ஓ லவ் ஸ்டோரிக்கெல்லாம் குசு தான் விடணும்.